அவர் சொல்லியிருக்கிற கூட்டம் நடைபெறவில்லை. அதுல போட்டிருக்கிற கையெழுத்து உண்மை இல்லை. அங்கேயும் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள், எங்களிலும் கையெழுத்து போட்டிருக்க இரட்டை டபுள் என்ட்ரி இருக்கிறது. இதை நீங்கள் முழுமையாக விசாரணை செய்யப்பட வேண்டும், ஆய்வு செய்யப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ அதன் அடிப்படையிலே 2 கடிதத்தின் மீதும் இதுவரை நடவடிக்கை இல்லை, யாரையும் அங்கீகரிக்கவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக யாரும், இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் அங்கீகரிக்கப்படவில்லை, இந்த பக்கம் வேலுமணி அவர்கள் 2 பேரையும் இன்னும் சட்டமன்ற சபாநாயகராலே அறிவிக்கப்படவில்லை. கொறடா அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப அங்கீகரிக்கப்படாத போது அங்கீகரிக்கப்படாத ஒரு கொறடா உத்தரவு எப்படி சொல்லும்? ஒண்ணு. இப்ப சபாநாயகர் அவர்கள் தான் இதை விசாரணை செய்து எது உண்மை எது பொய் என்பதை ஆராய்ந்து எங்களுக்கு 2 தரப்புக்கும் வாய்ப்பை கொடுத்து 2 தரப்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டு ஆராய்ந்து விசாரணை செய்து இறுதி முடிவெடுத்து யாருக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் இன்றைக்கு சபாநாயகர் இடத்துல இருக்கிறது. இப்ப அவர் இடத்துல தான் இருக்குது. இப்ப முடிவு அவர் தான் சொல்லணும். யாருக்கு பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்களோ அவர் தான் அங்கீகரிக்கப்படுவார். இதுதான் சட்டம்.